ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 429. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான காரண்யா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 240522. இதான் ஃபுல் டிஜிட் ஆர் டிஜிட் நம்பர். இதில் நான் எடுத்த நம்பர் வந்து 40 இந்த மாதிரி நம்பர் எடுத்திருப்பேன், ஓகேவா? ஆனால் இந்த 40 நம்பர்லாம் ஏபிசி போர்டு இல்லாமல் முதல் 3 டிஜிட்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஏபிசி போர்டில் எந்த நம்பரும் பாஸ் ஆகலை. ஆனால் இந்த நம்பர் நான் எடுத்த நம்பர்லாம் வந்து ஃபஸ்ட்டு 2வது டிஜிட் நம்பர் 3வது டிஜிட் நம்பரில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து 426வது ட்ராவில் தான் இந்த கம்பேரிஷன், ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற இப்போ 426வது ட்ராவில் பாஸ் ஆன நிர்மல் நம்பர் வந்து 211. அதுக்கு முன்னால் இருந்த காரண்யா ப்ளஸ் நம்பர் ஆர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 345148. இப்போ இந்த நம்பர் எப்படி எடுக்கிறீங்கன்னா 345 டிவைடட் பை 147 எடுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பரை அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்படி எடுத்திங்கன்னா 345 டிவைடட் பை 148 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 2.331081081010. இப்போ இங்கே இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட்டில் இருந்து, ஓகேவா, லாஸ்ட் டிஜிட் நம்பர் விட்டுடுங்க, அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் அப்படி பார்த்தீங்கன்னா 81. இந்த 81லேருந்து 1 மட்டும் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம் நிர்மல் ரிசல்ட்டில். அடுத்து இதே மெத்தடே அதுக்கு அடுத்த வாரம் ஃபாலோ பண்ணுறோன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 427வது ட்ரா. அதே மாதிரி அங்கே பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட் நம்பர் வந்து 935. அதுக்கு முன்னால் இருந்த காரண்யா ப்ளஸ் ஆர் டிஜிட் நம்பர் வந்து 265809. இப்போ இதையுமே 265 டிவைடட் பை 809 எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.327564894932. எங்கேயுமே உள்ள பெரிய நம்பரில் லாஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் நம்பர் விட்டுடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருந்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 32. இந்த 32லேருந்து 3 மட்டுமாவது அதுக்கு அடுத்து நான் நிர்மல் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இதே மெத்தடே வந்து 428வது டாக்கும் எடுக்கிறோம்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட் நம்பர் வந்து 752. அதுக்கு முன்னால் இருந்த காரண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 351400. இதையுமே 381 டிவைடட் பை 400 எடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 381 டிவைடட் பை 400 டைப் பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.8775. இங்கேயுமே லாஸ்ட்டில் இருந்து, ஓகேவா, லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 77. இந்த 77லேருந்து 7 மட்டும் இங்கே போன வார ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 3 வாரமாக இந்த மெத்தட் இருக்கிறதுனால இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் 429வது ட்ரா. அதே மாதிரி இன்றைக்கான காரண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 240522. இப்போ இதையுமே 240 டிவைடட் பை 522 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.459711494225. இங்கேயுமே லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் எடுத்திங்கன்னா 42. இப்போ 42 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்திருப்பேன், 4 இல்லைனா 2. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட் வச்சு எடுத்த ஒரு கம்பேரிஷன் தான். அதுவுமே வந்து நிர்மல் 426வது ட்ராவில் தான் இந்த மெத்தடு. இப்போ அதுக்கு முன்னால் இருக்கிற காரண்யா ப்ளஸ் நம்பர் ஆர் டிஜிட் நம்பரை முதல் 3 டிஜிட் நம்பர் அதுக்கு அடுத்த 3 டிஜிட் நம்பராக பிரித்து டிவைட் பண்ணுறோம். நீங்கள் 345 டிவைடட் பை 148 எடுக்கிறீங்கன்னா 2 புள்ளின்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 81னா இங்கே 1 பாஸ் ஆகிருக்கலாம். 427வது ட்ராலையும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த காரண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 265809. இதையுமே 265 டிவைடட் பை 809ன்னு எடுத்தோம்னா 0.32ன்னு இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் இருந்து 2 நம்பர், ஓகேவா, லாஸ்ட் நம்பர் பார்க்க வேணாம், அதுக்கு அடுத்த 2 நம்பர் 32லேருந்து 3 பாஸ் ஆகிருக்கலாம். 428வது ட்ராக்கும் இந்த மெத்தட் இருந்தது. இப்போ அதுக்கு முன்னால் இருந்த காரண்யா ப்ளஸ் நம்பர் வந்து 351400. இதை வந்து 351 டிவைடட் பை 400ன்னு எடுத்திங்கன்னா 0.88775. இங்கேயுமே லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 77லேருந்து 7 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 3 வாரமாக இந்த மெத்தட் இருந்ததுனால இப்போ நாளைக்கு வந்து நிர்மல் 429வது ட்ரா. அதே மாதிரி இன்றைக்கான காரண்யா ப்ளஸ் நம்பர் 240522. இதை 240 டிவைடட் பை 522ன்னு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 0.45977011494225. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 42. அப்போ இந்த 42 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன், 4 இல்லைனா 2.
அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நிர்மல் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ போன வாரம் நிர்மல் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 329752. போன வாரம் நிர்மல் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 3வது டிஜிட்டில் 9 இந்த மாதிரி நம்பர் பாஸ் ஆகிருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட் அடுத்த வாரத்தில் 7 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் நிர்மல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 619 722 அதுக்கு அடுத்த வாரம் நிர்மல் நம்பர் 074. இங்கே 789 821 அதுக்கு அடுத்த வாரம் நிர்மல் நம்பர் 448. இங்கே 689 904 அதுக்கு அடுத்த வார நிர்மல் நம்பர் 852. இப்போ போன வாரம் நிர்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 329 752. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 9ன்ற நம்பர் நிர்மல் ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் 7 இல்லைனா 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 9 7 இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 8 இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 8. இப்போ போன வாரம் நிர்மல் ரிசல்ட்டு 3வது டிஜிட் நம்பர் 9 தான். இப்போ இந்த வார ரிசல்ட்டு அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 9ன்ற நம்பர் நிர்மல் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 9 7 இங்கே 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 8 9 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 8. இப்போ போன வார ரிசல்ட்டில் 9 இருக்கிறதுனால இந்த வார ரிசல்ட்டு அதாவது நாளைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 8 பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது ஒரு கம்பேரிஷன் தான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 460 124 நம்பர் இருக்கா, அதுக்கு அடுத்த வார நம்பர் 715. இங்கே 210 930 அதுக்கு அடுத்த வார நம்பர் 330. இங்கே 720 120 அதுக்கு அடுத்த வார நம்பர் ஏபிசி போர்டு 505. இப்போது இன்னைக்கான நம்பர் 240 522. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 0ன்ற நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 3வது டிஜிட்டில் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ஏபிசி போர்டு ஃபுல்லாகவே வந்து ஆட் நம்பர் தான் இருக்கும். ஆட் நம்பர்னால் ஒற்றைப்படை எண் 1 3 5 7 அது இல்லாமல் 0. ஓகேவா? 0 வந்து ஒற்றைப்படை எண் இல்லை, ஆனால் 0ன்ற நம்பரும் பாஸ் ஆகும் நம்மளுக்கு ரிசல்ட்டில். இப்போ இங்கே 0 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 715 ஃபுல்லாகவே ஒற்றைப்படை எண் தான். இங்கே 0 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வார நம்பர் வந்து 330 இதுவுமே ஃபுல்லாகவே ஒற்றைப்படை தான், ஆனால் அடிஷ்னலாக 0 ஆட் ஆகிருக்கும். இங்கேயும் 0 நம்பர் இருக்கும்போது அதுக்கு அடுத்த வார நம்பர் 505. ஓகேவா? 5 5 ஆனால் 0 இருக்கும். இப்போ இன்றைக்கான அந்த ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 0 தான். இப்போ நாளைக்கான ரிசல்ட் ஃபுல்லாகவே வந்து 8 டிஜிட் நம்பரில் பாஸ் ஆகலாம். ஏற்கனவே 7ன்னு ஒரு நம்பர் சொல்லிட்டேன். இப்போ அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 5 3 0 இந்த 4 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே பாஸ் ஆகலாம். இந்த 4 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஏன்னா சி போர்டில் வந்து வீக்லி சார்ட் வச்சு ஒரு 4 2ன்னு ஒரு 2 நம்பர் எடுத்துட்டேன். அதனால் இந்த கம்பேரிஷன் படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 7 வந்து பி போர்டில் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பெண்டிங் இருக்கிற நம்பர் 5 3 0 1 தான். அதனால் இந்த 4 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த மெத்தட் வந்து ஒரு கம்பேரிஷன் தான். இந்த ஏப்ரல் மந்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 0ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட் ஃபுல்லாகவே ஈவன் இது ஒற்றைப்படை எண் தான். 0 இருக்கும்போதே இங்கே 7 1 5 இங்கே 0 இருக்கும்போதே 3 3 0 இங்கே 0 இருக்கும்போதே 5 0 5. இப்போது இன்றைக்கான நம்பர்லேயும் 0 தான் இருக்குது 3வது டிஜிட்டில். இப்போ வந்து 7ன்ற நம்பர் ஏற்கனவே சொல்லிட்டேன். பெண்டிங் இருக்கிற நம்பர் 1 5 3 0. அதனால் இந்த 4 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ சி போர்டில் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 4 2ன்னு 2 நம்பர் கிடச்சிருக்கும். அதனால் சி போர்டு விட்டுட்டு ஏ போர்ட்லேயே இந்த 4 நம்பருமே எடுத்திருப்பேன். 5 3 0 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 3 0 1, பி போர்டில் 7 8, சி போர்டில் 4 2. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா நிறைய நம்பர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஏ போர்டு வந்து ஒரு கம்பேரிஷன் தான். உங்கள் கம்பேரிஷனோட எந்த நம்பர் கரெக்டாக படுதோ அந்த நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 574 572 582 584 374 372 384 382 074 072 084 082 174 172 184 182. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 57 58 37 38 07 08 17 18. பிசி வந்து 74 72 84 82. ஏசி பார்த்தீங்கன்னா 54 52 34 32 04 02 14 12. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 4 2. அதே மாதிரி இது நிர்மல் வீக்லி சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 7 8. காருண்யா ப்ளஸ் நிர்மல் சார்ட் கம்பேர் பண்ணி தான் 4 2.
அதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 5301 எல்லாமே ஒரு கம்பேரிசன் படி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் மெத்தடோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 5301, பி போர்டில் 78, சி போர்டில் 42. பாக்ஸ் வந்து 574, 572, 584, 582, 374, 372, 384, 382, 074, 072, 084, 082, 174, 172, 184, 182. ஏபிபிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 57, 58, 37, 38, 07, 08, 17, 18. பிசி வந்து 74, 72, 84, 82. ஏசி பார்த்தீங்கன்னா 54, 52, 34, 32, 04, 02, 14, 12. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.